ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரி வியூவர்ஸ். குட் ஆஃப்டர்நூன் ஆல். எல்லாருமே கோலம் வீடியோக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த நேரத்தில். ஆனால் அதை விட ஸ்பெஷலான ஒரு வீடியோ உங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள், இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேன், என்ன தரிசனம், அது என்ன கோவில், இந்த தரிசனத்துக்கான விசேஷம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட லைவில் திருவலங்காடு கோவிலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா பௌர்ணமி, அண்ட் முக்கியமாக இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம். ஸோ சிறப்பு. பௌர்ணமி எல்லாமே கூடி வந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளுக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முக்கியமாக சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம வழக்கமாக கேள்விப்படுறது உண்டு. பெருமாளை பார்த்தீங்கன்னா அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிவபெருமானுக்கு நிறைய அபிஷேக பொருட்களால் நிறைய விதமான அபிஷேகங்கள் வந்து நடத்தப்படுவது வந்து ரொம்ப விசேஷம். அண்ட் எல்லா சிவன் கோவில்லையும் இது போல் பண்ணுறது வழக்கம். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது வந்து வருஷத்துக்கு 6 முறை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாங்க. ஸோ இந்த அபிஷேகம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஷேகம் வந்து மிக சிறப்பான அபிஷேகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. முக்கியமாக ஏன் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது நேற்று நைட்டில் இருந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால, ஸோ இந்த அபிஷேகம் வந்து அந்த நேரத்தில் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பு. ஆல்ரெடி ஷேர் பண்ண மாதிரி இப்போ நான் போயிருந்த கோவில் வந்து 5 இடத்துல வந்து சிவபெருமான் வந்து நடனம் ஆடியிருப்பார், அதாவது தாண்டவம் ஆடியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வீடியோவில் நான் திருவலங்காடு கோவிலை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் முதல் இடத்துல வந்து நடனம் ஆடினது, அதாவது தாண்டவம் ஆடினது வந்து இந்த திருவலங்காடு கோவிலில் தான். இந்த கோவிலை ரத்ன சபை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னொரு கோவில், அடுத்த கோவில் பார்த்திங்கன்னா சிதம்பரமில் இருக்கக்கூடிய அந்த நடராஜா டெம்பிள். ஸோ இதை வந்து கனக சபை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவர் வந்து ஆடின தாண்டவம் வந்து ஆனந்த தாண்டவம். மூணாவது கோவிலில் ஆடியிருப்பார் தாண்டவம். அது வந்து எங்கன்னா மதுரையில் ஆடியிருப்பார். அதை வந்து ராஜசபை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆடின தாண்டவம் வந்து சந்தியா தாண்டவம், அதாவது ஈவினிங்கில் ஆடக்கூடிய அந்த தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமரா சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அங்கே ஆடின தாண்டவம் பேர் வந்து திரு தாண்டவம். இந்த தாண்டவத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முனி தாண்டவம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் 5வது தாண்டவம் பார்த்திங்கன்னா குற்றாலமில் இருக்கக்கூடிய சித்திர சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவர் ஆடின தாண்டவம் வந்து திரிபுரா தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 கோவிலில் தாங்க அவர் வந்து தாண்டவம் ஆடியிருப்பார். மிக சிறப்பான கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து எந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கோவில் உருவான இடம் அப்படின்னு சொல்லும்போது உத்திரகோசமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில், அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரகத கல்லில் நடராஜர் வந்து சிலை வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குமா இந்த ஆருத்ரா தரிசனம். ஸோ முக்கியமாக இங்கே வந்து சந்தன காப்பு வந்து செஞ்சு கடவுளுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் போன கோவில், அதாவது திருவலங்காடில், அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பழங்களால் அபிஷேகம் செஞ்சுருந்தாங்க. ஈவினிங் நான் கிளம்பி போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அப்படின்னு கிளம்பி போனோம். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8 மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்து போன தடவை போனப்போ அந்த பலகையில் வந்து நோட்டீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, 8:30 மணிலேருந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் அந்த டைமுக்காக நாங்கள் கிளம்பி போயிருந்தோம்.
ஸோ போன பிறகே அங்கே வந்து அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருக்குமே. ஸோ இது வந்து யாரெல்லாம் டிஃபன் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஃபன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி டின்னர் அப்படின்ற மாதிரி வடை ஸ்வீட்டோட வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பத்ரகாளி அம்மனை வந்து தரிசனம் பண்ணணும். ஸோ தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோவிலில் ஒரு பெரிய க்யூ வந்து நின்றுட்டு இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணோம். ரொம்ப அழகான தரிசனம்ங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோ கூட்டமும் நைட்டே வந்து இறங்கிட்டாங்க. ஒரு 11:30 போல் முடிச்சுது. ஸோ 11:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அந்த அபிஷேகம் எல்லாம் எப்படி நடக்குது, என்னெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பல விதமான பழங்கள்ங்க. அது கூட 1 கிலோ 2 கிலோன்னு கூட சொல்ல முடியாது. ஒவ்வொரு பழமும் 100 கிலோ கணக்கில் இருக்கும். ஸோ அத்தனை விதமான பழங்களில் அவ்வளோ கிலோ பழங்களில் அவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாகவும் அந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடந்தது. இந்த அபிஷேகங்கள் வந்து நடந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி அது மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் சரி அந்த தாயாருக்கும் சரி இது அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 4:45 போல் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா அலங்காரம் எல்லாம் சாமிக்கு பண்ணி முடித்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அலங்காரத்தோடு பார்த்தோம். அலங்காரம் முடித்த பிறகு அந்த பல்லக்குலேயே வச்சு வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. கோவிலுக்கு வெளியில் ஒரு மண்டபம் போல் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் ஏதோ சம் ஃபார்மாலிட்டிஸ் போல் இருக்குது. ஸோ கோவிலுக்கு ஒவ்வொரு முறையும் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ். ஸோ அதை கொண்டு போய் பண்ணி மறுபடியும் அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஸோ இந்த வெள்ளை துணியை வந்து மூடிட்ட மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு வந்து அந்த பல்லாக்கை இறக்கிட்டு உடனே அந்த அலங்காரம் எல்லாம் தெரியாதது போல் வெள்ளை துணியில் அப்படியே கவர் பண்ணிட்டாங்க நல்லா. அண்ட் அந்த ஃபேஸ் மட்டுமே தெரிகிற போல் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தரிசனத்துக்கு தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அலங்காரம் எதுவுமே தெரியாமல் வெறும் முகத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய தரிசனம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஆருத்ரா அப்படின்னும்போது திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஓட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரம் எப்போவுமே ரொம்ப பளிச்சுன்னு ஒளிரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே பளிச்சுன்னு ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரம் போல் அவரோட முகம் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த தரிசனத்தோட பேர் வந்து ஆருத்ரா. அதுவும் நம்ம வெறும் அவரோட முகத்தை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் நிஜமாவேங்க நான் எத்தனையோ முறை வந்து இந்த பல்லக்கில் போகக்கூடிய அந்த வீதி உலால நான் எத்தனையோ முறை நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே அந்த அலங்காரம் எல்லாமே சேர்ந்து கவர் ஆகிடும். அவங்களோட அந்த கடவுளோட ஃபேஸ் வந்து முகம் வந்து நமக்கு கிளியராகவே தெரியாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் சரி பக்கத்துலேருந்து பார்க்கும்போதும் சரி நமக்கு அந்த இது முகம் வந்து கிளியராக தெரியாது. அந்த அலங்காரம் மாலை இது போல் விஷயங்கள் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியறது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அவரோட முகமும் அவரோட கண்கள் அவரோட பொட்டு பார்த்திங்கன்னா அந்த பொட்டு கருப்பு பொட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இது போல் நம்ம முகத்தை பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான தரிசனம். நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய காட்சிகள் வந்து எடுத்திருந்தோம். அந்த ஃபேஸை கூட ரொம்ப கிளியராக ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது போல் இந்த கொடி மரத்தையும் அந்த பலிபீடத்தையும் சுற்றி ஒரு 5 சுற்றி வந்தாங்க. அம்மனையும் வெள்ளை துணி போட்டு கவர் பண்ணி அவங்களோட முகம் மட்டுமே தெரிகிற போல் அவங்களையும் பல்லக்கில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இதை முடித்த பிறகு 2 பல்லக்கும் கோவிலுக்குள்ளே கொண்டு போய் அமர்த்தி அதில் குருக்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த கருப்பு மையை எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தாரு. அந்த கருப்பு மை வாங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கருப்பு மை வந்து நெற்றியில் இட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதே போல் ஆருத்ரா தரிசனம் பார்த்ததுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை எப்படியோ வாங்கி நெற்றியில் எல்லாருமே விட்டுட்டோம்.
இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் வந்து செய்யறது வழக்கம். அது வந்து நமக்கு பூஜைக்கு வச்சு நம்ம படைக்கலாம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னா, ஒரு சின்ன கதையும் இருக்கு அதுக்கு. சேத்தனார் அப்படின்ற ஒரு சிவனடியார் வாழ்ந்துட்டு வராரு. அவர் வழக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாருக்கு வந்து உணவு கொடுத்த பிறகு தான் அதை மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த உணவை வந்து அவர் சாப்பிட்றது வழக்கம். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி. என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, விறகுகளை விற்று அதில் வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு தான் அவர் வந்து உணவு சமைச்சு சிவனடியாருக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ இது போல் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வந்துட்டுருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, விறகுகள் எல்லாமே மழையில் நனைஞ்சு போகுது. ஸோ மழையில் நனைஞ்சு போன பிறகு இவர் வந்து விற்க முடியல. ஸோ அதனால் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்போ அரிசியும் வெல்லமும் இருக்குது. அதை வச்சு ஒரு களி போல் தயாரித்து யாராவது சிவனடியார் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே அன்றைக்கி வந்து வரவே இல்லை. ஸோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது சிவனடியார் போல் வந்து இவர் வீட்டுக்கு வராரு. ஸோ இவர் அந்த களியும் எடுத்து சாப்பிட்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மறுபடியும் அடுத்த வேலைக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த களியை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறாரு சிவபெருமான். மறுநாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலில் அந்த களி வந்து இறஞ்சி கிடக்குது. அங்கங்கே சிந்தி கிடக்கிறத பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த நேரத்தில் சிவபெருமானோட வாய்ஸ் கேட்குது. சேத்தனாருக்கு அருள் கொடுக்க, அவருக்கு காட்சி கொடுக்க தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானே சொல்கிறத வந்து எல்லாருமே கேட்குறாங்க. எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ அதில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த களி வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து திருவலங்காடு போயிட்டு வந்த காட்சிகள், ஸோ அதில் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னா என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இனிதே நடைபெறணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் நாளைக்கு இன்னொரு கோலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.